100 பேரில் 20%க்கு நீங்கள் பெருசாக ஃபேவர் பண்ணிவிட்டு மக்கள் கையிலேயே காசு பரலும்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்ப சொல்கிறீங்க? இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸ்லேயே ஒரு பொருள் போட்டிருக்கான். என்ன சொல்லியிருக்கிறான்? எஃப்எம்சிஜி கம்பெனியில் 5 ரூபா பிஸ்கெட்டு 10 ரூபா பேக்கெட்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டியில் ஒரு 4 கன்ஃபியூஷன் இருக்குங்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் இன்னும் நாளைக்கு வேறு மாதிரி பேசலாம். நாக்கு தானே பிறண்டு பேசலாம். இப்போதைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா 5% டேக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்புட் கிரெடிட் கிடையாதுங்கிறாங்க. அதாவது இப்போ நான் ஒரு பொருள் 5% உங்களுக்கு விற்றேன்னு வச்சு நான் 10 ரூபா பொருள் போட்டு 10 ரூபா 50 காசுக்கு உங்களுக்கு விற்று அந்த 50 பைசாவை நான் முன்னாடி இன்புட் டேக்ஸ் ரேட் எடுக்கிறோம். அந்த 50 பைசாவை இப்போ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ பேசிக்லி இன்புட் கிரெடிட் கிடையாது 5%ங்கிறது இன்னித்து பொருள். நாளைக்கு வேறு மாதிரி பேசலாம். இன்றைக்கி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் 5% பொருளுக்கு கிடையாதுங்கிறாங்க. 7,500 மேலே ஹோட்டல் ரூமில் தங்கினா பெனிஃபிட்டுங்கிறாங்க. எவ்வளோ பேர் ஏழை உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் 7,500 மாட்டான்.